அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இந்த வந்து நிற்கிறதுக்கு கடவுள் என்னையும் ஒரு அருகதையா வைத்திருக்காங்க. அதுக்கு முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பிரயாசப்படுறோம், இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படியா இருக்கணும் இப்படியா இருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியதில்லை. ஏன்னா நம்ம நினைவுகள் வேற, கடவுளுடைய நினைவுகள் வேற. நேத்து இந்த இடத்துல என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துன்னு இருக்கு. அது நம்மால் ஆனதால எங்கால் ஆனதல்ல, கடவுளால் ஆனது. இந்த பசங்க வந்தெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்பவே பொறாமையா இருந்தது. ஏன்னா இந்த வயசுல மைக்கே பிடிக்கல. நான் இந்த சின்ன பிள்ளைங்க வயசுல நான் மைக்கே பிடிக்கல. எவ்வளவு அழகா எதுக்காக இந்த தேசம் இன்னைக்கு குடியரசு வாங்கி கொண்டாடிக்கிறாங்க. நம்ம இப்போ ரீசெண்டா பொங்கல் எல்லாம் கொண்டாடி இருப்போம், அதுக்கு முன்னாடி தீபாவளி எல்லாம் கொண்டாடி இருப்போம். ஆனா இந்த குடியரசுனா என்ன, இன்னைக்கு பெரியவங்களுக்கும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அதனால என்ன அது ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னா, நாட்டுல நம்ம சுதந்திரமா இருக்கலாம், எங்கும் போகலாம், எங்கும் வரலாம். நம்ம நாட்டுல அதுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் நம்ம அனுமதி கேட்க தேவையில்லை. இப்போ இந்த குழந்தைங்க கீர்த்தனா, கவின் ராஜ், கல்வின், ரியா, ஜாஸ்மின், ஹெட்வின், தேன்மொழி, கீர்த்திகா, பிரசன்னா, இதுல எனக்கு ஒரு சில பேருக்கு எழுதி இருக்கிறோம். அதை வச்சு சொல்றேன். இவங்கெல்லாம் இவங்க வீட்டுக்குள்ள போகணும்னா அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு எல்லாம் கேட்க வேண்டாம் அவசியமே இல்லை. ஏன்னா அது அவங்க வீடு. அதே மாதிரிதான் இந்த குடியரசு என்ற ஒரு நாள் நம்ம ஐயா சொன்னதை போல, அருமையான தலைவர் ஐயா, இந்த குடியரசு நாள் நமக்கு கிடைக்காம போயிருந்தா நம்ம எப்படிதான் இருந்திருப்போம்னு தெரியல. நம்ம சாப்பாடே நம்ம பிடிங்க ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம ட்ரெஸ் பிடிக்கிட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டுல ராத்திரி வேலையில சுதந்திரமா படுத்துன்னு தூங்குறோம், எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனா இந்த குடியரசுன்னு ஒரு நாள் நமக்கு கிடைக்காம போயிருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்படியும் அந்த காட்டுல எல்லாம் பார்த்துருப்போம்ல. இந்த நான் கொஞ்சம் தமிழ் வாத்தியார், அதனால கொஞ்சம் தமிழ் சொல்லின்னு இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த காட்டுல எல்லாம் விலங்கு பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சிங்கம் எல்லாம் இருக்குல்ல, அது என்ன செய்யும், அது கீழே இருக்கிற சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் அடிச்சு சாப்பிடும். முயல், வேற வேற காட்டு பன்றி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அது என்ன பண்ண அடிச்சு சாப்பிடும். அத போய் அதெல்லாம் மானு அதெல்லாம் அடிச்சு சாப்பிடும். அந்த விலங்கெல்லாம் எவ்வளவு பாவம் பாருங்க இல்ல. ஆனா அது பசியை யாரு தீர்க்கிறது? ஒருவேளை நமக்கு இந்த குடியரசுன்னு நமக்கு டாக்டர் அம்பேத்கர் மூலமா நமக்கு இந்த நிலைமை கிடைக்காம போயிருந்தா நம்ம அப்படிதான் வாழ்ந்திருப்போம். அது எல்லாமே நமக்கு கிடைக்க காரணமா இருந்தா அவருக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். அருமையான இந்த செல்ல பிள்ளைங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு 15-20 வருஷத்துல நம்மளை போல பெரியவங்களா ஆயிட போறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சிடறேன். అதாவது ஒரு స్కూల్లో నేను చెప్పేది అర్థమవుతుండేదా అబ్బాయి పిల్లకాయలు? యూఆర్ అండర్స్టూడ్ మై స్పీచ్? புரியுதா? தேங்க்யூ. ஏன்னா நான் பேசுறது தமிழான்னு எனக்கு தெரியல. சரி, நன்றியா. அந்த ஸ்கூல்ல என்னாச்சு அப்படின்னா பேரண்ட் மீட்டிங்கு கூட்டினாங்க. என்ன மீட்டிங்கு? பேரண்ட் மீட்டிங் கூட்டினாவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. ஏன்னா நம்ம ரேங்க் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்ன மார்க்னு தெரியும் இல்ல. அந்த ப்ரோக்ரஸ் கார்டை கொடுத்தா கூட வீட்டுல போய் என்ன செய்ய மாட்டோம், அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர மாட்டோம். 2-3 நாள் வச்சுன்னு இருப்போம். ஸ்கூல்ல போன் அடிப்பாங்க, ஏன் சார் உங்க பையன் உங்க பொண்ணு என்ன சைன் வாங்கல அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் போன் பண்ணா அவங்க தான் சொல்லுவாங்க, சார் கிளாஸ் மிஸ் கிளாஸ் டீச்சரை சொல்லுவாங்க, நான் எப்பவே கொடுத்துட்டுமே இன்னும் உங்க பையன் சொல்லலையா அப்படின்னு. ஏன்னா நம்ம பாஸ் பண்ணாதானே. ஆனா நீங்க எல்லாமே நல்லா பாஸ் பண்ண. ஏன்னா நீங்க எல்லாம் இங்க ஸ்பீச் கொடுத்தீங்க பாரு, அந்த காட்டுல இருக்கிற குயிலுங்க சூப்பரா பாடுன மாதிரியே எனக்கு இருந்தது ஸ்பீச் இல்லையா, ரொம்ப அருமையா இருந்தது. அப்போ அந்த ஸ்கூல்ல பேரண்ட் மீட்டிங் கூப்பிட்டாங்க. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, அப்பா இல்லை. அவங்க அம்மா மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு, அம்மா இது மேல
10 மணிக்கு பேரண்ட் மீட்டிங்கு, நீ வந்துருமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வர சொன்னான். எல்லாம் பார்த்தா அப்பா அம்மா 2 பேரு, அப்பா அம்மா 2 பேரும் வந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பேரண்ட் மீட்டிங்காக வந்தாங்க. ஆனா அந்த பையனுக்கு மட்டும் புரியுதா, ஏதோ மனப்பாடம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அந்த பையனுக்கு மட்டும் அம்மா மட்டும் வந்தாங்க. மத்த எல்லாம் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவும் வந்தாங்க, அம்மா வந்தாங்க. அந்த ஒய்ன்னு சொல்லுங்களேன், புரியுதா? சரி, தேங்க்யூ. அப்போ அவன் பார்த்தான், அவங்க அம்மாவை பார்த்தது என்ன சொன்னான் அப்படின்னா, அம்மா எல்லாரும் அப்பா அம்மா வராங்க, நீ மட்டும் ஒண்டியா வரீங்களே, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம 10 மாசம் சுமந்தெடுத்த இந்த பையன் அவங்க குழந்தை இல்லைன்னு அழுகுறாங்க. இந்த கடவுள் கொடுத்தது குழந்தை, நம்ம இவ்வளவு கஷ்டத்தையும் வளர்த்துனா இருக்கேன். கணவர் இறந்த பிறகு கூட அந்த அப்பா இல்லைன்ற அந்த பாசத்தை கூட நான் எல்லாமே அப்பாவுக்கு அம்மாவும் அம்மாவுக்கு அம்மாவும் நான் பாசத்தை காட்டி வளர்த்துன்னு இருக்கேன். ஆனா இந்த பையன் என்ன பண்ணது பாருங்களேன், எல்லாம் தெரிஞ்சுக்கூட, அம்மா உன்னை பிடிக்கல, போ, மூஞ்சியை பாரு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னா, முகமெல்லாம் தசை அப்படியே தொங்கிட்டு இருந்தது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு நடந்தது. கதை புரியுதா? ஒருத்தருக்கு புரிஞ்சா கூட பரவாயில்ல, நான் சக்சஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆக அந்த முகமெல்லாம் சதை தொங்கிட்டு இருந்தது. அந்த அம்மா முகம் அப்படியே அகோரமான முகமா இருந்தது. அவனுக்கு சின்ன பையன் தானே, உங்களை போல சின்ன பையன் தானே, அவன் அவன் வெளி தோட்டத்தை தான் பாக்குறான். அவங்க முகம் மத்த அம்மாவை போல அழகா இல்லையே, இத சதையெல்லாம் தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹெரிடேட் பண்ண, கஷ்டப்படுத்தினான். அந்த அம்மா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவை கஷ்டப்படுத்துவாங்க. அந்த அம்மா எதிர வந்தா கூட எங்காவது போறவங்க போக மாட்டாங்க. அந்த அம்மா வீதியில வந்தா யாராவது ஊருக்கு போறவங்க, ஏதோ வேலை விஷயம் போறவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, நேர போக மாட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா அவங்க ராசி இல்லாதவங்க, புருஷன் இழந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முகம் பாரு பேய் முகம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவனா வேற சொல்லிட்டான், உன் முகமா மூஞ்சி அது பேய் மூஞ்சி போல இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன் அம்மாவை சொன்னான். மத்தவங்க எல்லாம் சொன்னது கூட அந்த அம்மாவுக்கு வலிக்கல, வேதனை இல்லை. ஆனா தான் பெத்தெடுத்த பையனே அப்படி சொன்ன போது அந்த அம்மா கண்ணுல தண்ணி வரல, ரத்தமா வந்தது. இதுக்கு அந்த பையனை நானும் வளர்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அழுதாங்க. சரின்னு அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பொழுது போயிட்டு இது போல பையன் ஸ்கூல்ல இருந்து வருவான்னு பார்த்தா வரல. அந்த அம்மாவுக்கு ஆற்று எப்படி துடிக்கும் யாருக்காவது தெரியுமா? ஆற்று எப்படி துடிக்கும்? ஆத்து துடிக்கிற மாதிரி துடிக்கும். கரெக்டா? லேப்டாப்னு துடிக்கும் இல்லையா? சரி, அது அந்த அம்மாவுக்கு பொழுதுபோக்குல ஐயோயோ வீட்டுக்காரர் தான் இறந்துட்டாரு, இந்த பையன் இப்படியே நான் வளர்த்துன்னு இருக்கேன், இன்னைக்கு பேரண்ட் மீட்டிங்ல இப்படியா சொல்லிட்டானே, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுனே இருக்கிறாங்க. கண்ணுல உண்மையாவே அவங்களுக்கு அந்த அளவு வேர்வையும் ரத்தம் கலந்த தண்ணீர் போல வந்துட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, அங்க இருக்க முடியல. வெளியே பார்த்தா தூரத்துல இருந்து பையன் வர உருவம் தெரிஞ்சது. அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட, வந்துட்டான், ஒருவேளை மேல கோவம் போல இருக்கு, கோவம் எல்லாம் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, அந்த அம்மா பையனை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அப்ப கூட அந்த பையன் அப்படின்னு சொல்லி அம்மாவை நகைத்துக்கிட்டு, நீங்க கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தா நல்ல அம்மா நல்ல அப்பா, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னா என்னது? ஆமா, அப்படி அவன் அதே போல என்ன செஞ்சான், ஒதிரிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட சொன்னான், பேய் அம்மா அப்படின்னு சொன்னான். அம்மா அப்ப கூட அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. உடனே அவங்க உள்ள போய் பழைய ட்ரங்க் பெட்டி ஒண்ணு இருக்கும், அதாவது இரும்பு பெட்டி. இப்பெல்லாம் வீட்டுங்களை இருக்குதான்னு தெரியல, ஒரு சில வீட்டுல இருக்கும், பழைய வீடுங்கள்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஓடி போய் அந்த அம்மா அந்த ட்ரங்க் பெட்டி திறந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்து பையன் இதை பாருடா அப்படின்னு காட்டினாங்க. பார்த்த உடனே அந்த பையன் சொன்னான், இந்த அம்மா பாரு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, நீயே இருக்கிற பேய் மூஞ்சி அப்படின்னு சொன்னான். அந்த அம்மாவுக்கு இன்னும் அந்த வேதனை அதிகமா வந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, அவனே இந்த படத்துல இருக்குது நான் தான்டா,
நீ சொன்னியே இவ்வளவு அழகா இருக்குது, இது போல அழகான அம்மாவை நீ இல்லையா அப்படின்னு சொன்னியே, இந்த மூஞ்சி தாண்டா நானே இத நடந்த கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு வேற வழி தெரியல, எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் ஒதுக்கி போயிட்டாங்க, நம்ம கிட்ட பணம் இல்ல, எதுவும் வேலையும் இல்ல, உன்னை பழைக்க வைக்கணுமே, உன்னை வளர்க்கணுமே என்பதற்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காட்டுக்கு போய் வெறுகு வெட்டி அந்த வெறுகை எடுத்துட்டு வந்து வித்து அது மூலமா கிடைத்த காசு வச்சு உனக்கு பாலையும் சாப்பாடையும் கொடுத்து நானும் இப்படியே வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்படியா எப்படியா கதை எங்க விட்டோம்? கதை எங்க விட்டோம்? பெரிய சொல்லாதீங்க, பெரிய குழந்தைங்க சொல்லாதீங்க, சின்ன குழந்தைங்க சொல்லட்டும். எப்படியா இப்படியா வாழ்ந்த நேரத்துல ஒரு நாள் காட்டுல போயிட்டு வெறு வெட்டும் போது அந்த யானை போல துணியை கட்டி விடுவாங்க இல்லையா, அதுல உன்னை கழுத்திட்டு நான் போய் வெறுகு வெட்டிருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள கரடி ஒண்ணு வந்துடுச்சு. நல்ல கதை சொல்றாருப்பா. கரடி வர காட்டுக்குள்ள அந்த அம்மா போயிருப்பாங்களா? போயிருப்பாங்க இல்லையா? போனாங்க. ஆக அந்த கரடி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய தொட்டில் இருக்கிற குழந்தைய கழுத்து வச்சிருந்த அம்மா குழந்தைய, அதாவது இந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த முகமெல்லாம் அந்த கரடிகளுக்கு விரல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நகமா இருக்கும். அது போட்டு அந்த குழந்தைய போட்டு அந்த கீறிட்டு இருக்கு, அதை வந்து அழிக்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்க. அந்த அம்மா சரீர பலனும் இல்லை, கையில கத்தி இருக்கு. என்ன பண்ணாங்க, ஓடி அதை போய் அந்த அம்மா அந்த கரடி கிட்ட இருந்து அந்த குழந்தைய தன்னாலான வலிமையை காட்டி போராடி என்ன பண்ணாங்க அப்படின்னா மீட்க முயற்சி பண்ணாங்க. அப்படி அந்த போராட்டம் நடக்கும்போது குழந்தைய எப்படியாவது மீட்டணும். வீட்டுக்காரர் தான் போயிட்டாங்க, இந்த குழந்தை தானே எனக்கு சொத்து, இந்த குழந்தை தானே என் பேரு சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி அந்த கரடியோட போராடினாங்களாம். போராடும் போது அந்த கரடியுடைய கையில் இருக்கிற நகம் பட்டு உடம்பெல்லாம் சிராய்ப்புங்க, முகமெல்லாம் தசையெல்லாம் அப்படியே கிழிஞ்சிடுச்சு. எப்படியோ ஒரே விட்டா அந்த கத்தி எடுத்து என்ன பண்ணாங்க, குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து ஓங்கி அந்த கரடியை வெட்டினாங்க. அதுதான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த அம்மாக்கு. அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல யாரோ நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள போல கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போல நல்லவங்க கூட்டிட்டு போய் அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா நிலைமை இப்படியே ஆயிடுச்சு. அப்போ அந்த நடந்த கதையை அந்த அம்மா சொன்ன பிறகு அந்த பையன் திரும்பி சொன்னான், கட்டி அணைச்சு அம்மாவை, அம்மா இந்த போட்டோல இருக்கிற முகத்தை விட இப்ப இருக்க உன் முகம் ரொம்ப லவ்லியா இருக்குதுமா அப்படின்னு சொன்னா. ஒரு கை தட்டுங்களா இல்லையா? சரி, நிறைய பேர் புரிஞ்சிருக்காது, புரிஞ்சுங்களுக்கு நன்றி. ஆக முதல்ல சின்ன பிள்ளைய நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க பேரண்ட்டை வந்து ஒபே பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. நம்முடைய அப்பா அம்மா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். சின்ன வயசுலயே உங்களுக்கு இந்த சிந்தனை ஆழமா வந்துடுச்சுன்னு வச்சுக்க, அது வந்து நீங்க பெரியவங்களாகிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னா நாம யாருமே கிடையாது, இந்த உலகத்தை பார்க்க முடியாது, இப்படி உட்கார்ந்து இருக்க முடியாது. நமக்காக வாழறாங்க, நமக்காக மெழுகுவத்தியா உருகுறாங்க. மெழுகுவத்தி பார்த்திருக்கியா? அப்படியே கொளுத்தி விட்டா என்ன ஆகும்? அப்படியே நிக்குமா? அப்படியே உருகிட்டே இருக்கும். உங்களுக்காக வாழறாங்க. நீங்க எப்படி வளரணும், என்ன வேலைக்கு போகணும், எப்படி உடம்பு நல்லா இருக்கா இல்லையா, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அருமையான செல்லக்குட்டிகளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த பையனை போல இருக்காம உங்க பேரண்ட பேச்சை கேளுங்க. வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடலாம். கலெக்டர் ஆகணுமா பெரிய விஷயம் கிடையாது. நல்ல +2 முடிச்சுட்டு நல்ல காலேஜ் போய் ஃபயரா படிக்கணும். சும்மா போன ஒன்னாலும் படிக்க கூடாது. நீ பேரண்ட் பேச்சை கேட்டாவே நீ கலெக்டர் ஆயிட்ட, நீ பேரண்ட் பேச்சை கேட்டாவே டாக்டர் ஆயிட்ட, நீ பேரண்ட் பேச்சை கேட்டாவே ஹெட் மாஸ்டர் ஆயிட்ட, நீ பேரண்ட் பேச்சை கேட்டாவே ப்ரொஃபசர் ஆயிடுவ, நீ பேரண்ட் பேச்சை கேட்டாவே இந்தியாவுடைய பிரதமர் கூட ஆயிடலாம். புரியுதா? அதனால மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு நான் நிக்கிறவங்க உங்களுக்கு கூட தயவு செய்து ஒபே ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஏன்னா அது நல்லதுக்கு தான் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அருமையான பிளெஸிங் ஹேண்ட்ஸ் அசோசியேஷன் நிறுவனத்திற்கும் என்ன கொஞ்சமா திட்டி கொண்டு கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி, திட்டாம கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மீண்டும் சீக்கிரமா சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி.